அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா குரு பெயர்ச்சி பலன் 2024 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 5 வருடமாக பட்ட கஷ்டம் எல்லாமே சரியாகும் காலம்தான் இந்த குரு பெயர்ச்சி காலம். என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இப்போ மே 1ஆம் தேதியிலேருந்து இந்த குரு பயிற்சி மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு போக போகுது. ஜோதிடத்தில் சில கிரகங்களோட நகர்வு ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்ப்போம். இந்த சனி, ராகு, கேது, குரு பயிற்சிகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த கிரகங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கு வருடக்கணக்கில் எடுத்துக்கும். அதனால் இதோட நகர்வு நம்மளோட வாழ்க்கையில் சில புரட்டி போடும் விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்கள் கூட இருக்குது. குடிசையில் இருப்பவன் கூட கோட்டைக்கு சென்று விடுவான் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது. அப்படி பலரோட வாழ்க்கை இந்த குரு பயிற்சியின் மூலம் மாறி இருக்கிறது. இதே போல தான் கன்னிராசி ஆகிய நீங்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேச ராசியில் இது குரு பகவான் பயணம் செஞ்சிட்ருக்காரு. இதை குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்கு போயிடுவார். இப்போ இந்த மே 1ஆம் தேதி நடக்க இருக்கும் இந்த மாற்றத்தினால கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரலாம். இந்த 5 வருட கஷ்டம் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இது வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திச்சுட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கன்னிராசிக்காரர்கள் 5 வருட காலமாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படின்ற நிலை நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதுலேயும் வேலை இருந்தாலும் நல்ல சம்பளம் இல்லை, சம்பளம் இருந்தாலும் 10 நாளைக்கு தான் நிற்கிது, மீதம் 20 நாட்கள் கையில் பணம் இல்லை, கடன் வாங்கும் நிலை சூழ்நிலை அந்த மாதிரி தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க. வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை, சொத்துக்களை இழந்தது, நிலத்தை இழந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க இந்த 5 வருட காலமாக. அப்போ அதுலேயுமே முக்கியமாக இந்த ஆரோக்கியம் விஷயத்தில் படாத கஷ்டம், காதலில் திருமண உறவில் கூட மிக மோசமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, குடும்பம் ரீதியாக, தொழில் ரீதியாக, வருமானம் ரீதியாக அப்படின்னு எல்லாத்துலேயுமே நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சு வந்திருக்கீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த குரு வருகின்ற காலத்தினால உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட யோகம் வந்துவிட்டதுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இதுவரை 8ல் இருந்த அஷ்டமஸ்தானத்தில் மறைவுபட்டிருந்த இந்த குரு 9ஆம் இடத்திலிருந்து உங்களோட ராசியை பார்வை செய்கிறதுனால எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்க போகிறது உங்களுக்கு. இனிமேல் அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் ராசியை பார்வையும் செய்கிறாரு. அப்போ குருவோட பார்வை உங்களுக்கு வந்துவிட்டது, அதுதான் நம்ம சொல்லணும். குரு பார்வை கோடி நன்மை, அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இனி உங்களுக்கு பொருளாதாரம் எல்லாமே உயரப்போகிறது, பணம் கொட்டும். பிஸ்னஸ் தொடங்கினா அதில் வெற்றி நிச்சயம். வீடு, நிலம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதாவது பொருளாதார நிலை இப்போ பல கஷ்டங்களை சந்தித்து வந்திருப்பீங்க. கையில் பணமே இருக்காது, பர்ஸ் இருக்கும் பணம் இருக்காது, பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அதில் பணம் இருக்காது அப்படின்னு நிறைய நீங்கள் கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த குரு 9ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு பணமழை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குரு உங்களுக்கு 4க்குடையவர், சுகஸ்தானாதிபதி மற்றும் களத்திரஸ்தானாதிபதி. அப்போ கண்டிப்பாக ஒரு கேந்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்ல பலனாக கொடுப்பாரு. அவரும் உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பொருளாதார நிலை பல மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் வண்டி, வாகனம், நிலம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அவர் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வண்டி வாகன யோகம், புதிய நிலம் வாங்குவீங்க, சொத்து சேமிக்கும் யோகம் எல்லாமே உண்டாக போகுது அப்படி தான் நம்ம சொல்லணும். நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, வருமானம் ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். சினிமாவில் கூட சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் சினிமாவை ரொம்ப விரும்புவீங்க. அப்போ சினிமாவில் கூட வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பலர் பேர்கிட்ட பிரபலமாகும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா
உங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வந்து பல கஷ்டம், கையிலே காசு இல்லை, நீங்கள் சொல்கிறத யாராவது கேட்பாங்களா? எப்பயுமே ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறத 100 பேர் கேட்பான். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களோட பொருளாதார நிலை அப்படின்றது உயர்வதனால நீங்கள் சொல்வதை மற்றவங்க கேட்பாங்களா, உங்களோட செல்வாக்கு அப்படின்றது பல மடங்கு ஏறப்போகுது. இதுவரை வெளியே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் வந்து உலகுக்கே தெரியும் அளவுக்கு வந்து பெரிய ஆளாக வாய்ப்பும் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்கள் ஒரு தொழில் வந்து அதாவது முன்னாடி வந்து டெபாசிட் பண்ணி முதலீடு பண்ணுவதுக்கு உங்களுக்கு பணம் இருந்திருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த பிளான் இருந்திருக்கும், இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னா பணம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டே போயிருப்பீங்க, அந்த விஷயம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு பொருளாதார நிலை வந்து அதிகமாக இருக்கிறனால நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே வெற்றி பெற போது. நீங்கள் செய்யும் அந்த முதலீட்டின் பயன் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதில் வேணால் முயற்சி செய்யலாம், முதலீடு போட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். முதலீடு செய்தால் வெற்றி பெறுவீங்க. நிலம் வாங்கும் யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து வெற்றி தான். ஆனால் முக்கியமாக நான் சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் பொதுவான ராசி பலன், குரு பயிற்சி பலன். நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் வந்து உங்களோட தசாபுக்தி, உங்களோட கிரக அமைப்பு, சொந்த தொழிலுக்கு ஏற்ற அமைப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் அடுத்த முடிவை வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ரிஷப ராசி உங்களுக்கு எதிரி ராசி. அதாவது அந்த ராசியில் தான் இருக்கார், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், உங்களோட ராசியை வந்து பார்வைசிக்கிறாரு. ஆனால் அந்த ராசி உங்களுக்கு பார்த்தோம்னா எதிரியாக இருக்கார், எதிரி ராசி. அப்போ அங்கே குரு இருப்பதனால உங்களுக்கு கோபம் அப்படின்றது வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? அதாவது கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலுமே வந்து கோபம் இல்லாதவங்க தான். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வந்து விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த எதிரி ராசியில் அந்த குரு இருந்து பார்க்கறதுனால 5ஆம் பார்வை உங்களோட ராசி மேல் விழுவதுனால உங்களுக்கு பார்த்தோம்னா சற்று கோபம் அப்படின்றது அதிகமாக்குறோம். என்ன கோபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது சொல்லிவிட்டு நம்ம வந்து அனுசரித்து போயிடுவீங்க. ஆனால் இந்த டைமில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த டைமில் கோபம் வந்துடும், என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபம் அந்த இடத்துல வரும். அதனால் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. வாய் கொடுத்து எங்கேயுமே நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வரவலன்னு பேசிகிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் வாயை கொடுத்து கொஞ்சம் மாட்ட வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம். உங்களை தேடி வருதுன்னா கூட அதை ஒதுக்கிடுங்க, இல்லாத பொறுமையாக பேசி சமாதானமாயிருங்க. யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம், யோசித்து எந்த முடிவும் எடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த பொருளாதார நிலை நல்லாயிருக்கு, சொத்து வாங்க போகிறீங்க, நல்ல வருமானம், நீங்கள் முதலீடு செய்யலாம், சொந்த தொழில் செய்யலாம், எல்லாமே நான் சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு கையில் பணம் வரும்பொழுது நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு ஏதாவது மாட்டிக்க வேண்டாம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பொறுமையாக யோசித்து அது நம்மளுக்கு சரியாக வந்தால் மட்டும் அந்த முடிவெடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட வாயை குறைத்து கொள்ளணும். யார் மனதையும் புண்படுத்தணும் மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். சண்டை சச்சரவுக்கு முக்கியமாக நீங்கள் செல்ல வேண்டாம், கோபமே படாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். குடும்ப உறவில் பார்த்தோம்னா சில சிக்கல்கள் ஏற்படும். என்ன சிக்கல்? உங்களோட அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம். ஓகேங்களா? அப்புறம் அண்ணன் தம்பி உறவில் கூட சில சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் கவனமாக யோசித்து பேசுங்க, யோசித்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? திருமணம் நடக்காதவர்களுக்கு எல்லாத்துக்குமே, திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கிறவர்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா வந்து இந்த காலகட்டத்தில் கைகூடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்பாவுடன் குடும்ப உறவில் அண்ணன் தம்பி, அதாவது குடும்ப விஷயத்தில் சில இடையூறுகள், சில உறவில் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிருங்க, அல்லது வேலை விஷயமாக நீங்கள் வெளியே சென்றுங்க, அல்லது படிப்பு விஷயத்துக்கு கொஞ்சம் வெளியே சென்றுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா குடும்பம் ரீதியாக சில சிக்கல்கள் இருக்குது, அல்லது பார்த்தோம்னா வந்து சண்டை சச்சரவுகள், கோபம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எதையுமே யோசித்து பேசுங்க. வாயை வந்து நம்ம குறைத்து கொள்ளணும். யாராச்சும் நமக்கு ஒரு கேள்வி கேட்டால் மட்டும் அதற்கான பதிலினை சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த குரு பயிற்சி பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு பயன் தரும் வகையில் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வருமானத்தில் பிரச்சனை இல்லை, வேலை விஷயத்தில் பிரச்சனை இல்லை, பொருளாதார நிலை அப்படின்றது பல மடங்கு உயரப்போகிறது. கடன் நிறைய பேருக்கு தலை மேலே இருக்கும், அவங்க எல்லாத்துக்குமே கடனை வந்து படிப்படியாக அடைக்க போகிறீங்க இந்த ஒரு வருஷ காலத்தில் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு சென்று வருவது வந்து நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், குடும்ப உறவில் வந்து அனுசரித்து செல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.